நம்ம எமர்ஜென்சி படத்துல வந்து அவங்க தப்பா சித்தரிச்சிட்டாங்க. ஆமா, அவன் சங்கி எடுத்தா படம் அப்படிதானே இருக்கும். கங்கனா ரணாவத் எடுத்தா எப்படி எடுப்பாங்க? அப்போ வந்து சீரணி அரங்கம்னு ஒரு பில்டிங் உண்டு. அந்த சீரணி அரங்கத்துல நடந்த கூட்டத்துல இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க. இந்த எமர்ஜென்சியை நான் கொண்டு வந்ததுக்கு மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் மேடையில மன்னிப்பு கேட்கிறேன். செக்யூரிட்டி ஆபீசர் இருப்பார்ல, அவரு என்ன சொல்றாரு, இதுல வந்து ஒரு 2 பேர் வந்து சீக்கியர்கள் இருக்காங்க அந்த டியூட்டில, அவங்கள மாத்திரலாம். நீங்க அவங்க சீக்கியரா பாக்குறீங்க, நான் அவங்க 2 பேரையும் இந்திய ராணுவ வீரர்களை தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை மறுத்துறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த 2 பேர் தான் சுட்டு கொண்டாங்க. வாஜ்பாய் என்ன சொல்லிட்டாரு, இந்திரா தான் துர்கா தேவின்ட்டாரு. அவர் வந்து காளி மாதிரியே இந்திராவைய படம் வரைய ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து பேரே தான் வந்துச்சு, இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சில இவ்வளவு கஷ்டப்பட்டு திமுக ஜெயிக்கும் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக தோத்துருச்சு, எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு. அதன் பிறகு 80ல தான் திரும்ப இந்திரா காந்தியை கூட்டு வந்தாரு, கலைஞரே கூட்டு வந்தாரு. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு ஒரு கோஷம் வச்சு இதை சந்திக்கிறாங்க அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்திரா காந்தி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைலிங் பர்சனாலிட்டி, எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமா இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த புன்னகையும் சியர்ஃபுல்னஸ் எப்பவுமே ஒரு பாசிட்டிவா, அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவான ஃபேஸா தெரியும். ஆனா இந்த படத்துல கங்கனா எப்ப பார்த்தாலும் அழுமூஞ்சாவே காமிச்சிருப்பாங்க, உருன்னு இருக்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு ஒரு கோஷம் வச்சு இதை சந்திக்கிறாங்க அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதுல கலைஞரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதே தமிழ்நாட்டில் இதே சென்னையில மெரினா பீச்ல அப்போ வந்து சீரணி அரங்கம்னு ஒரு பில்டிங் உண்டு. இப்போ அது இல்லை, இடிச்சிட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் இடிச்சு தள்ளிட்டாங்க. அது எதுக்குன்னு அந்த சீரணி அரங்கத்துல நடந்த கூட்டத்துல இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க. இந்த எமர்ஜென்சியை நான் கொண்டு வந்ததுக்கு மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் மேடையில மன்னிப்பு கேட்க வச்சார். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த காலிஸ்தான் போராட்டம்னு சொல்லி பஞ்சாப்ல பெரிய பிரச்சனை வருது. அப்ப அந்த நேரத்தில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்லி அமிர்தரஸ் பொற்கோயிலுக்குள்ளேயே இராணுவத்தை அனுப்பி அந்த போராட்டத்தெல்லாம் அடக்குனாங்க. அப்ப அந்த நேரத்தில் வந்து சீக்கியர்களுக்கு வந்து இவங்க மேல ஒரு பெரிய கோபம் வந்துருச்சு. எங்களோட புனித கோயிலுக்குள்ள எப்படி இராணுவத்தை விடுவீங்க அப்படின்னு. அவங்க நாடுதாயா முக்கியம், புனிதமாவது பொருளங்காவாது, அது எதா இருந்தாலும் சரி உள்ள போக வேண்டியதா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அப்படி அனுப்புனாலும் அந்த இடத்துல அவங்கள்ட்ட இன்னொரு நேர்மை இருந்தது. அப்போ அவங்களோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருப்பார்ல, அவரு என்ன சொல்றாரு, இதுல வந்து ஒரு 2 பேர் வந்து சீக்கியர்கள் இருக்காங்க அந்த டியூட்டில, அவங்கள மாத்திரலாம். எதுக்கு அப்படின்னாங்க. அப்பதான் அந்த அதிகாரி ஒரு தலைவரோட நேர்மைன்றதை அங்கதான் வெளிப்படுறது. என்னோட ராணுவத்தை நானே நம்பாம இருந்தா எப்படி? நீங்க அவங்க சீக்கியரா பாக்குறீங்க, நான் அவங்க 2 பேரையும் இந்திய ராணுவ வீரர்களை தான் நான் பாக்குறேன். என்னோட இந்திய ராணுவ வீரரை நானே நம்பலாம் எப்படி அப்படின்னு சொல்லி அதை மறுத்துறாங்க. அவங்கள வந்து அந்த இதுல இருந்து எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த 2 பேர் தான் சுட்டு கொண்டாங்க இந்திரா காந்தியை. ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கை. நின்று மூச்சு கூட டைம் இல்லைன்ற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்த வாழ்க்கை. அந்த எமர்ஜென்சி பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாருதி சுசுகிலாம் இருக்க இதெல்லாம் அப்பதான் உள்ள வருது. அதெல்லாம் சஞ்சய் காந்தி தான் கொண்டாடுறாப்புல. அப்போ சஞ்சய் காந்தி மேல நிறைய கெட்ட பேர் வந்து இது காரணம் வந்து சில விஷயங்களை ரொம்ப கடுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவர் சொன்னாரு. இப்போ கேட்டோம்னா ஒருவேளை சஞ்சய் காந்தி சொன்னது சரிதானோன்ற மாதிரி தோணுது. என்னன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வருவோம், கொண்டு வந்து 2 குழந்தைக்கு மேல யாரெல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் கட்டாயமா குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாப்ல. அது கொஞ்ச நாள் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க, அப்புறம் நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொன்னாங்க, குடும்ப கட்டுப்பாடுன்றது உங்க சாய்ஸ், உங்களுக்கு தான் நல்லது, நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கிங்கன்னு மக்கள் சாய்ஸ்ல விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது அடங்குச்சு. ஏன்னா அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம்ன்றதுக்கு மேலேயே வந்து ஒரு பெரிய வெறுப்பு வர மாதிரி ஆயிப்போச்சு. அப்பதான் முதல்ல இந்த சிவப்பு முக்கோணம் அப்புறம் நிரோத் அப்படின்ற பேர்ல ஒரு காண்டம்லாம் அப்பதான் வந்து பொதுமக்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. சரியா? அப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் படிச்ச செய்தி. ஏன்னா இதெல்லாம் 75ல எனக்கு என்ன 5 வயசு 6 வயசுல எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் போது.
படித்த செய்தியை சொல்ல இந்த சிவப்பு முக்கோணம் அப்படின்றது குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்கான சின்னமாக இதெல்லாம் அனௌன்ஸ் சொன்னாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா ஒருவேளை சஞ்சய் காந்தி சொன்னதுதான் சரி போல இருக்குன்னு. ஏன்னா சஞ்சய் காந்தி 75 சொன்னாரு, இன்னைக்கு 2025, 50 வருஷம் ஆகியும் இன்னைக்கும் வடக்க வந்து 10 பிள்ளைய பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் 10 பிள்ளைய தான் பெற்றுக்கிட்டு இருக்கிறான், இன்னும் அவனுக்கு திருந்தவே இல்லை. ஸோ ஒருவேளை சஞ்சய் காந்தி அன்னைக்கு சரியாக தான் முடிவு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோணுது. சஞ்சய் காந்தி சொன்ன மாதிரி கட்டாய குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்திருக்கலாம் போல வட இந்தியாவில், தப்பு இல்லை போல அப்படின்னு தான் தோணுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மாறிட்டோம். யோசிச்சு பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து கூட பிறந்தவங்க 1 4 4 8 பேர். எங்கள் அம்மாவும் அவங்க கூட பிறந்தவங்க 9 பேர். அதோட பெரிய குடும்ப ஒரு ஜோக் என்னன்னா, எங்கள் அம்மாவோட தாய் மாமா ஒருத்தர், அவருக்கு 17 பிள்ளைங்க. 17 பிள்ளைங்க கையில்ன்றது காமெடி இல்லை. அவரோட பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது கடைசி பொண்ணுக்கு 2 வயசு. அப்படி இருந்த சூழல்ல இருந்து இப்ப எங்க வந்து நிக்கிறோம், நம்ம வீட்டுல ஒரு குழந்தை, ரொம்ப மிஞ்சி ரொம்ப ரேர் கேசஸ்ல 2 குழந்தைங்க. இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல 10 வீடு இருக்குன்னு பார்த்தா எல்லா வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கும், ஏதோ ஒரு வீட்டுல 2 குழந்தை இருக்கும். அந்த இடத்த நோக்கி நம்ம வந்திருக்கிறோம். வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சது வந்து இந்திராவும், அதாவது நேரு யோசிச்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்திரா காந்தி தான் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு அதோட பலன்களை நாம் அனுபவிக்கிறோம். இங்கே அதை வந்து வேற லெவலுக்கு திமுகவும் கலைஞரும் கொண்டு போய் சேர்த்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்குது. கரெக்டா? இப்போ 4 பிள்ளை 5 பிள்ளை இருக்குன்னா என்ன ஆகும்? சோறு போடுறதே ஒரு பெரிய வேலை. ஒருத்தர் சம்பாதிச்சு 3 பேர் சாப்பிட்றது ஈஸியா, ஒருத்தர் சம்பாதிச்சு 8 பேர் சாப்பிட்றது ஈஸியா? 3 பேர் சாப்பிட்றது. அப்ப என்ன ஆகும்? வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடியும். அந்த குழந்தைய வேற விதமாக படிப்போ, அவங்களோட கலை ஆர்வம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கொண்டு போகலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இந்த போஸ்டர் கலர் வாங்கலான்னு போய் இப்போ கேட்டோம்னா ஒரு பாக்ஸ், ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும். அது அந்த ஒரு பாட்டில் வந்து 30 ரூபா சொல்லுவான். அப்போ 90s நான் சொல்றேன், 90s 30 ரூபான்னா ஒரு பெரிய காசு. இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா பரோட்டா 50 பைசா. அப்போ 30 ரூபான்னா அதோட ரேட் என்னன்னு பார்த்து புரியுதா? கிட்டத்தட்ட நீங்க என்ன பண்ணலாம், 60 பரோட்டா சாப்பிடலாம். இன்னைக்கு 60 பரோட்டான்னா எவ்வளவு பாருங்க, ஒரு பரோட்டா 20 ரூபாய் இன்னைக்கு ஒரு பரோட்டா ரேட்டு. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால அந்த போஸ்டர் கலர் அன்னைக்கு 90ல் 30 ரூபா வித்தாரு போஸ்டர் கலர், இன்னைக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குது. நான் எங்க அப்பாட்ட போய் அந்த கலர் வாங்கி கொடுக்குறேன்னு கேட்டா அவரு எங்க போவாரு காசுக்கு? அன்னைக்கு இருந்த வருமானத்துக்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நம்மளால அதெல்லாம் செலவு பண்ணி வாங்கி கொடுக்க முடியும். கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வந்து ஒரு ஷூவை காமிச்சு இதை வாங்கி கொடுப்பான்றான், 4000 ரூபாய். சரி வாங்கிக்கோன்னு சொல்லுவேன். 3 பிள்ளைங்க இருந்ததுன்னா பட்ஜெட் 12,000 ரூபாய் வருமே. கரெக்டா? ஒரு பிள்ளைய வளர்த்தாலும் உருப்படியாக வளர்க்கலான்ற ஐடியா வந்து இப்போ நம்ம தலைமுறைக்கு வந்து சேர்ந்துருக்கு. இது அன்னைக்கு வரல அவங்களுக்கு, அன்னைக்கும் வரல, இன்னைக்கும் வரல அவங்களுக்கு. இன்னைக்கும் சரி வளர்ந்துட்டானா அப்படியே தமிழ்நாடு பக்கம் அனுப்பிச்சு விடாங்க, போய் ஏதாவது கூலி வேலை பார்த்து போச்சுக்கிட்டுன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்படி இந்தியாவை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு போனது, இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு கெத்தை உருவாக்கி கொடுத்தது. மோடிஜி மாதிரி போய் அங்கே போய் கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு உட்காந்து குப்புரடிச்சு விழுந்துக்கிட்டுலாம் இல்லாமல் கெத்தா நிற்கிறது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஃபாரின்லாம் போகிறாங்கன்னா ஸ்லீவ்லெஸ் தான் போட்டு போவாங்க ஜாக்கெட். ஃபாரின் போகும்போது ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டில் போவாங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது ஃபுல் ஸ்லீவ்ஸ் இது வேற போட்டுருப்பாங்க, ஜாக்கெட்டில் போட்டு தலையில் இதுவும் போட்டுப்பாங்க. ஃபாரின் போனால் அப்படி இருக்க மாட்டாங்க. ஃபாரின் போனால் நார்மலாக இருப்பாங்க, மாடர்னாக ட்ரெஸ் பண்ண மாதிரி இருப்பாங்க. எப்போதுமே பாப் கட் தான். இப்போ கூட என் ஃப்ரெண்டு ஒரு லேடி இருக்காங்க, அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்னங்க திரும்ப திரும்ப ஒன்று முடி வளர்க்குறதா இருந்தால் வளருங்க, இல்லை வெட்டுறதா இருந்தால் வெட்டுங்க, இதுனா பாதி பாதி வெட்டிக்கிட்டே இருக்கீங்க. இல்லைங்க இந்திரா காந்தி மாதிரி ஸ்டைல் கட் பண்ணணும்னு கட் பண்ணுவோம், ஒருத்தருக்கும் வெட்ட தெரிய மாட்டேங்குது, அதனால திரும்ப திரும்ப வளர்த்து வளர்த்து வெட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இந்திரா காந்தி இப்போது இருக்கக்கூடியவர்கள் மனதில் கூட ஒரு இடம் பிடிச்ச ஒரு மாபெரும் ஆளுமை அவங்க.
ஓகே சார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எமர்ஜென்சி படத்துல வந்து அவங்க தப்பா சித்தரிச்சிட்டாங்களோ? ஆமா, அவன் சங்கி எடுத்தா படம் அப்படிதானே இருக்கும். கங்கனா ரணாவத் எடுத்தா வேற எப்படி எடுப்பாங்க? அது சங்கீதமான படம். அது அதை பார்த்து கடுப்பாயிருச்சு. என்னடா இது இருக்கிற ஹிஸ்டரியை பூரா மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஓகே சார். நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.